கடந்த வாரம் வரை மிக பரபரப்பாக போய்க் கொண்டிருந்த பாமக விவகாரம் இந்த வாரம் அப்படியே அமைதியாயிருக்கிறது. ராமதாஸின் வீட்டுக்கு அன்புமணி சென்று வந்ததற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்ற நிலையில் அங்கு திரண்ட கூட்டத்தால் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறார் விஜய். அதே நேரத்தில் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் என தமிழகத்தின் ஒட்டுமொத்த கட்சிகளும் தன்னை பற்றியே பேசி வருவதால் அதைவிட உற்சாகத்தில் இருக்கிறதாம் விஜய் தரப்பு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் சிவசாகர் என்பவர் புகார் அளித்துள்ளார். மதுரையில் நடந்த தவக மாநாட்டில் பேசிய விஜய், தமிழக முதல்வர் ஸ்டாலினை தரக்குறைவாக பேசியதாக புகார் அளித்துள்ளார். மேலும் விஜய் ரெயின்பாக் சென்றபோது அவரது பவுன்சர்கள் தொண்டர்களை ஈவு இரக்கமின்றி தூக்கி எறிந்ததாகவும் புகார் அளித்துள்ளார். தவக மாநாட்டில் ஒரு நாட்டின் பிரதமரை மிஸ்டர் பீம் என்கிறீரே, அன்று கொடநாட்டில் தெருவில் நின்றபோது மிஸ் ஜெயலலிதா என்று சொல்லி இருப்பீர்களா என கேள்வி எழுப்பி விஜயை நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். துறையூரில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ள இருந்த நிலையில் ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழிமறித்து தாக்கிய அதிமுக தொண்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுகவினர் இதற்கு கடுமையாக கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மறைந்த தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்தின் 73வது பிறந்த நாள் இன்று தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ரசிகர்கள், கட்சித் தொண்டர்கள், அரசியல் பிரமுகர்கள், திரைப்பிரபலங்கள் என பலரும் விஜயகாந்தின் பிறந்த நாளில் அவரது இனிய நிகழ்வுகளை பகிர்ந்து வருகிறார்கள். அதேபோல விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா நலத்திட்ட உதவிகளை கோயம்பேட்டில் வழங்கினார். புதுக்கோட்டை அருகே ஆவராங்குடிப்பட்டியில் துப்பாக்கி சுடும் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதக்கங்களை வழங்கினார். அப்போது அவர் வெற்றி பெற்றவர்களுக்கு கழுத்தில் பதக்கங்களை அணிவித்த நிலையில் திமுக அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் மகன் சூரிய ராஜாபாலு அண்ணாமலையிடமிருந்து பதக்கத்தை கழுத்தில் பெறாமல் கையில் பெற்றுக் கொண்டார். கடந்த வாரம் வரை மிக பரபரப்பாக போய்க் கொண்டிருந்த பாமக விவகாரம் இந்த வாரம் அப்படியே அமைதியாயிருக்கிறது. ராமதாஸின் வீட்டுக்கு அன்புமணி சென்று வந்ததற்கு பிறகு பேசிய ராமதாஸ், அதற்கு பிறகு கருத்து எதுவும் தெரிவிக்காமல் இருக்கிறார். என்ன நடக்கிறது பாமகவில் என ஆர்வத்தோடு எதிர்நோக்கி இருக்கின்றனர் தொண்டர்கள்.